ஹரி ஓம். அனைவருக்கும் நமஸ்காரம். அடியேன் சுபம் அரவிந்த் ஐயங்கார், ஜோதிட சாம்ராட். இன்று ஒரு பிரத்யேகமான தகவல் பார்க்க உள்ளோம். முதலில் தெய்வ பிரார்த்தனை. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சஹஸ்ரநாம தத்துல்யம் ராமநாமவரானனே ஸ்ரீராமநாமவரானனே ஓம் நமீதி. ஹரி ஓம். இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய ஒரு பிரத்யேகமான தகவல் என்ன அப்படின்னா, இருக்கக்கூடிய மிகவும் அதிகமாக இருக்கக்கூடிய சாபங்களை நிவர்த்தி செய்ய நாம் பார்க்கக்கூடிய ஸ்தலம். இந்த ஸ்தலம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு முதல்ல என்னென்ன பிரச்சனைகளுக்கு தீர்வு தரும் அப்படின்னு சொல்லிடுறேன். ஜாதகத்தில் உங்களுக்கு முன்னோர்கள் சாபம் இருக்கா, மாத்ரு சாபம் இருக்கா, பித்ரு சாபம் இருக்கா, கோ சாபம் இருக்கா, குரு சாபம் இருக்கா, சுமங்கலி சாபம் இருக்கா, பிரம்மஹர்த்தி சாபம் இருக்கா, தெய்வ சாபம் இருக்கா, விருட்ச சாபம் இருக்கா, பூமி சாபம் இருக்கா, சமுத்திரஸ்தானம் சொல்லக்கூடிய சமுத்திரத்தில் நீங்கள் ஏதோ அசுத்தம் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதனுடைய சாபமும் இருக்கும், அந்த சாபம் இருக்கா, இந்த மாதிரி அனைத்து சாபங்களும் நீக்கக்கூடிய ஒரே ஸ்தலம். அந்த ஸ்தலம் எங்கே அப்படின்னா, திருவாரூர்லேருந்து 2 கிலோமீட்டர் தொலைவில் பார்த்தீங்க அப்படின்னா தில தர்ப்பணபுரின்னு இருக்கும். அங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ரீ ஸ்வர்ணவல்லி சமேத ஸ்ரீ முக்தீஸ்வரர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆலயம் தான் உங்களுக்கு இந்த ஆலயம். இந்த ஆலயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஆதி விநாயகர் அப்படின்னு சொல்லக்கூடிய விநாயகர் பெருமான் இருப்பார். அந்த ஆதி விநாயகர் பெருமான் தான் இந்த அனைத்து விக்னங்களையும் நீக்கி தர போகிறார். அதனால் நீங்கள் அனைவரும் போய் இந்த ஆதி விநாயகர் பெருமான், ஆதியில் விநாயகர் எப்படி இருந்தார் அப்படின்னா மனித முகம் கொண்டு இருந்தார். அந்த மனித முகம் கொண்டு உள்ள விநாயகரை போய் சேவித்தோம் அப்படின்னா இந்த அனைத்து சாபங்களும் நீவோம் அப்படிங்கிறது ஐதீகத்தில் இருக்குது. இந்த கணபதி பேர் பார்த்தீங்கன்னா ஆதி விநாயகர். இந்த ஆதி விநாயகருடைய பேர் கொண்டு மனித முகத்தோடு நரமுக கணபதியாக இருக்கார். அவர் மேற்கு நோக்கிய திசையில் இருக்கார். சன்னதி பார்த்திங்கன்னா மேற்கு நோக்கிய திசையில் அமைந்திருக்கும். அனைவரும் போய் சேவித்து இந்த சாபங்களிலிருந்து விடுபடுமாறு பிரார்த்திக்கிறேன். மேலும் தொடர்புக்கு சுபம் அரவிந்த் ஐயங்கார், ஜோதிட சாம்ராட், 9944492156. ஜோதிடம் பிரசன்னம் அனைத்தும் பாற்று தரப்படும். நன்றி.